அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது அழகு கம்மி தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட தோணுச்சு. நைட்டு 2 மணி தட்டி எழுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் நீ பேசுனியா இல்ல அவ பேசினாலும்? நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், என்கிட்ட நீ சொல்றதுல என்ன தப்பு? சொல்லும் போது அது நிறைய பிரச்சனை உண்டாகு. அது நீ முடிவு பண்ண முடியாது. சொல்ற விஷயத்தை வச்சு நான் முடிவு பண்ணணும். உங்க கணவர் திருமணத்திற்கு முந்தைய லவ் அஃபேரை எப்படி சொன்னார்? ப்ரப்போஸ் பண்ணதே ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ணார். ஓ சட ஃபிகரா இருந்தாலும் சட்டுன்னு புக் பண்ணிடுறாங்க. டப்புன்னு வேற ஃபிகரை பாப்போம். நீங்க அந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? நான் நேர்ல பார்த்தது இல்ல. போட்டோல காட்டியிருக்காரா? யா. எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. உங்களோட நல்லா இருப்பாங்களா இல்ல? எனக்கு அதுக்கு பதில் இல்ல ஆக்சுவலி. பொறாம லைட்டா ஃபைன் ஓகே. ஸ்கூல் டேஸ்ல ஒன் சைடு லவ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு. பட் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணிட்டார். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை விட அவங்கள நான் லவ் பண்ணேன். வாட்? அதாவது அவங்க கிட்டே நான் சொல்லியிருக்கேன். என்னப்பா இந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? ஆக்சுவலா அவருக்கு லவ்வே இல்ல. ஃபர்ஸ்ட் லவ் நான் தான் நினைக்கிறேன். நீங்க தான் நினைக்கிறீங்களா? அவர் சொல்ல வேண்டாங்கிற இதுல உட்கார்ந்துருக்காரு. மேபி இப்ப சொல்லலாம். காதல் கதையை சொல்லலாம் தப்பு இல்லைங்கிற சைடுல நீங்க இருக்கீங்க. அவர் வந்து சொல்லக்கூடாங்கிற பக்கத்துல இருக்காரு. ஆமா. அப்போ ஏதோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? காதல் கதையை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க? ஏதாவது மூவிஸ் பார்க்கும்போது அழுக வரும். பிரேக்கப்னா உடனே அழுவாங்க. ஏன்னு இப்படி பார்ப்போம். திரும்பி பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கலாம். சிறப்பான ஆள் நீ. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஷர்ட் கலர், பர்டிகுலர்லி இந்த கலர் எனக்கு பிடிக்கும், இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்க, பிராண்ட் இதுதான், அதெல்லாம் சில ரிமெம்பரன்ஸா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் வெளியே வரும். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. வேற ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் என்னென்ன ஃபிளேவர் சாப்பிட்டா அந்த கேட்டகரியில வரான்? ப்ளூபெரி, பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி. பசங்களுக்கு பெரும்பாலும் சாக்லேட், வெண்ணிலா, இது ரெண்டு தான் தெரியும். தப்பான தோணுது. இதுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்டோட போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா நீங்க அநியாயது இன்வெஸ்டிகேட்டருங்க. எங்க அக்கா தங்கச்சி கூட எடுத்து கொடுத்துருப்பாரு. கிளம்பிட்டாயி பர்பி செல்லம் வாங்குற சம்பளத்தை நீ தானே வேலை பாக்குற. கரெக்டா? அவங்க ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் எனக்கு சூஸ் பண்றாங்கன்னா இவ்வளவு கரெக்டா நீங்க இதெல்லாம் எடுக்கிறீங்க, அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா உண்மை வரும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நானா வந்து மேரேஜ் ஆகி 1 வீக்ல நான் சொல்லிட்டேன். என்ன தைரியத்துல சொன்னீங்க? கல்யாணம் ஆகி 1 வாரம் மனைவிட்ட ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். நான் வந்து அதை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பழைய போட்டோஸ் ஏதாச்சும் பார்ப்பாங்க. ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கூடவே இருக்கும். அந்த பர்டிகுலர் போட்டோ பிடிச்சி மோஸ்ட்லி உங்க கூடவே இருக்காளே அந்த மாதிரி போட்டுவாங்க அவங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஒண்டே இதான் அடுத்தவங்க குடும்பத்துல தொலை போட்டு நோண்டிவிய. ஏன் ஒன் சைடு லவ்ல அந்த பிள்ளை உங்க கூட என்ன போட்டாலும் நினைச்சு நானா போய் நிக்கிறேன். அதாவது இதுல 2 ஒன் சைடு லவ் இருக்கு. அந்த பொண்ணு இவரை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கு, இவரும் அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிருக்காப்ல. அவர் நிக்கிற இடமா பார்த்து அது நின்று இருக்கு, அது நிக்கிற இடமா பார்த்து இவர் நின்று இருக்காப்ல. மத்தபடி அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவர் தனியா லவ் பண்ணிருக்காப்ல, அது தனியா லவ் பண்ணிருக்கு. 2 பேரும் தனித்தனியா லவ் பண்ணப்ப எடுத்த போட்டோ அது. அதுல சேர்ந்து நின்னுட்டாங்க. நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. எனக்கு ஒரு காதல் இருந்துச்சுன்னு சொல்லாம இருந்திருந்தா அது எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிம்மதியா கொஞ்சம் சிஸ்டம்லாம் பார்க்கலாம். ஐ அம் சாரி பாபு. நாளைக்கு பின்னைக்கு என்ன நீங்க காதலிச்சலாம்ல அப்படின்னா நான் தான் சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்களுக்கு இப்ப எந்த பொண்ணை பார்த்தாலும் இந்த பொண்ணா இருக்குமோ, இந்த கற்பனை எல்லாம் இல்லாம நான் நிம்மதியா இருந்திருப்பேன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? ஓ இந்த பொண்ணா அதோட முடிச்சுக்கலாமே, ஏன் வேணாம்னு நினைக்கிறீங்க? அது கூட தேவையில்லையே. இந்த பொண்ணு தானான்னு கூட ஏன் நமக்கு தெரியணும்? இவர் நமக்கு தான். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. ஒருவேளை யாரோ ஒரு ஃப்ரெண்டு இவனுக்கு ஒரு லவ் இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல, அப்ப ஒன்னும் பெரிய இஷ்யூ இல்ல. ஊர்வம்பு நமக்கு இருக்கு. அப்படிப்பட்டவங்க கிடையாது இந்த கல்யாணம். நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். பாஸ்ட பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வைஃபோட பாஸ்ட பத்தி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. ஃபியூச்சர்ல தெரிஞ்சிட்டு போகுது. அன்னைக்கு நான் ஃபேஸ் பண்றேன். இல்ல நான் வந்து அதை அக்ரி பண்ணிக்க மாட்டேன். நீங்க 100% அவங்களுக்கு லாயலா இல்ல. இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ உங்க ஃபாதர் வந்து உங்க ஹஸ்பண்ட பத்தி ஏதோ ஒரு கமெண்ட் உங்ககிட்ட பண்ணனா, will you say to your husband? லாயலா இருக்கீங்களா நீங்க சொல்லுவீங்களா? Obviously yes. அம்மா ஆபீஸ் இல்ல ஃபேமிலி, நம்ம ரியாலிட்டி பேசுவோம். அத போய் கணவர்ட்ட எங்க அப்பா உங்களை வண்ட வண்டையா திட்டினார் அப்படிலாம் சொல்ல முடியாது. என்கிட்ட இந்த கேள்வியை எழுப்பினாங்க, அதுக்கு இந்த பதில் சொன்னேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஒரு மோல்டிங்கா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். You can directly face to face say, right? ஏன்னா நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, நீங்க உண்மையா சொல்லிட்டு போக வேண்டியது தானே.
தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன். ஓப்பனா இருந்தா ஃபுல்லா ஓப்பனா இருங்க. ஒரு சில விஷயத்த மறைச்சு பேசுவேன், ஒரு சில விஷயத்துல மோல்டு பண்ணி பேசுவேன் அப்படின்னு நீங்க பேசுற மாதிரி இருந்தா அதுக்கு எங்களை மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. எல்லாத்தையுமே மறைச்சிட்டு எப்படி நம்மால் பின்றேன் பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு உண்மையா வாழ்றோன்றது தான் அந்த லாயல்ட்டி இருக்கே தவிர பாஸ்ட சொல்லி ஐ எம் வெரி ஜென்யூன் சொல்ற லாயல்ட்டி கிடையாது. உண்மை. அவங்க ஒய்ஃபும் வந்து தான் பாஸ்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் அவங்க வந்து தே வாண்ட் டு பி ஓப்பன். அவங்க ஓப்பனா இருந்தாங்கன்னா ஒய்ஃபும் வந்து ஓப்பனா இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு. ஃபியூச்சர்ல ஒய்ஃபை பத்தி தெரியும், நான் இவ்வளவு ஓப்பனா இருந்தேன், நான் இருந்த ஜென்யூனிட்டி நீ இல்ல அப்படின்னு சொல்லி தே கேன் டாமினேட் their wife in the future also. இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. நான் இன்னொன்னு பச்சையா கூட பேசலாம். எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறீங்க, இதை ஏன் சொல்ல முடியல? சொல்லலைன்னு வச்சுக்கவே அது துரோகம், அது பெரிய துரோகம். அது பூமரு 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 பூமரு. ஓப்பனா சொல்லலாம்னு சொல்றீங்கல்ல, நான் ஓப்பனா சொன்னதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனை தான். பைக்ல போறப்ப அந்த பக்கம் வண்டி வந்து திரும்பலாம், அந்த போர்டு என்ன பாக்குறேன், அந்த போர்டுல அந்த பேர் தான் இருக்கும். நைட்டு 2 மணி தட்டி எழுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ பேசுனியா இல்ல அவ பேசினாலா? அவ கொஞ்சம் கலையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டா. ஐயோ, கலையா இருப்பான்னு சொன்ன வார்த்தை 18 வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து அந்த பொண்ணோட கம்பேர் பண்ணும்போது அழகு கம்மி தான் அப்படின்னு சொன்னாரு. கேஷுவலா சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாரு. அன்னைக்கு நைட் தூக்கமே வரல, எனக்கு சூசைட் பண்ண அளவுக்கு கூட தோணுச்சு. நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்லிருக்காரு. நீங்க அட்வைஸ் ரொம்ப ஈஸிமா. நான் கூட உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறேன். இது உனக்கு தேவையா? இது தேவையா? தேவையா? நீங்க எப்படி அதை எளிதா எடுத்துக்கிறீங்க? ஹஸ்பண்ட் இல்ல ரப்பர் பேண்ட் மாதிரி சார், டைட்டா இருந்தா தெரிஞ்சிடணும். கடந்த வாழ்க்கை தானே, இது நான் பெருசா எடுத்துக்க தேவையில்லை. உங்கள் கணவருக்கு ஒரு முன்னாள் காதல் இருக்கு, அதை ஒரு உங்கள்ட்ட சொல்றாரு. அந்த பெண் உங்களோட அழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அழகா தான் இருப்பாங்க. அட கன்றாவியே. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிய வந்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். ஃப்ரெண்ட் மூலமா காதல் தெரிஞ்சது எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். எல்லா பெண்ணுக்கும் 1000 ரகசியம் தெரியும். எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் காட்டி கொடுப்பதில்லை. இங்க கல்யாணங்களே அதனாலதான் நடக்குது. சமுத்திரம் சமுத்திரம் சமுத்திரம்னா உங்கள் கணவர் அவருடைய கடந்த கால காதல் வாழ்க்கையை ஏன் உங்களிடம் சொல்லணும்? நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், என்கிட்ட நீ சொல்றதுல என்ன தப்பு? வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கும்போது சொல்லும் போது அது நிறைய பிரச்சனை உண்டாக்குது. அது நீ முடிவு பண்ண முடியாது. சொல்ற விஷயத்த வச்சு நான் முடிவு பண்ணணும். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இந்த விஷயத்தையே ஷேர் பண்ண முடியாத போது நீ அதுக்கு அடுத்தது எந்த விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுவ? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. எப்போவாவது ஒரு தடவை தெரிஞ்சா கூட எல்லா இடத்துலயும் உன் பேர்ல டவுட் வர ஆரம்பிச்சிடும். லைஃப் லாங் உன் கூட இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன்லயே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் லவ் இல்ல, இவர் இப்ப சொன்ன ஸ்டாண்ட் தான் கரெக்ட். இருக்கோ இல்லையோ இல்லன்னு சொல்லி வேலையை முடிச்சிடும். இதே ஒரு பெண் சொன்னா என்ன ஆகும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெண் முன்னாள் காதல சொன்னா கண்டிப்பா ஆண் பக்கம் இருக்க பாதிப்பு அதிகமா தான் இருக்கும். நான் உண்மையை சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குல்ல, அதுவே உண்மை இல்லை. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். மட்டமாவே அவ்வளவுதான். खत्म वन्नम मारे